அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜேக்கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து இக்னோரிங் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட். ஓகேவா, சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒன் ஷாட் முடிஞ்ச பிறகு உங்களோட ரிவ்யூவுமே கொடுங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா, சரி வாங்க இப்போ டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வயன், நம்ம ஆரம்பிக்கலாமா? என்னால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடில. அப்போ நீங்கள் அது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் பெட்டில் இருக்கீங்க, உங்கள் மேலே தான் ஜேகே ஓவர் ஆகிட்ருக்காரு. அவர் உங்களை அப்படியே மென்று தின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கழுத்தில் தாலி தொங்கிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் ஜேக்கிக்கும் மேரேஜ் ஆகி இதுதான் உங்களோட ஃபஸ்ட் நைட்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லை வேணாமே, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னடி நர்வஸ் படுற? நான் உன்னோட புருஷன் தானே, உன்னை தொட்டு தாலி கட்டினவன் தானே, எதுக்கு நீ இவ்வளோ நர்வஸ் ஆகணும்? நான் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் என்ஜாய் பண்ண போதும். இல்லை அது வந்து என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை இது என்னோடய ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. போக போக பழகிடும். இப்போ என்னை நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க பார்க்காத. என்னால் ஃபஸ்ட் டைம் முடியல. தேவையில்லாமல் பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத, கம்முன்னு இருந்துரு அப்படின்றான். நீங்கள் ஏங்க ப்ளீஸ் வேணாமே, இங்கே பாரு வையன், சொன்னால் கேளு. உன்னோட ஃபஸ்ட் டைம் தான், எனக்கு புரியுது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீ அதுக்கெல்லாம் பழகிக்கோ, வேறு வழி இல்லை. அப்போது உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் தானே, உங்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லையா? யார் சொன்னால் இது என்னோடய ஃபஸ்ட் டைம்னு? இது ஒன்றும் என்னோடய ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஏன்னா இது உங்களோட ஃபஸ்ட் டைம் கிடையாதா? இல்லை, இது என்னோடய ஃபஸ்ட் டைம் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு கோபத்தில் அவர் அப்படியே தள்ளி விட்டு, அப்போ இது உங்களோட ஃபஸ்ட் டைம் இல்லைல்ல? ஆமாம் இல்லை அப்படின்றாரு. அவ்வளோ கூலாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஒரு ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே போய் சோஃபாவில் படுத்துக்கிட்டீங்க. அவர் என்னடி என்னாச்சு, இப்போ எதுக்கு சோஃபாவில் போய் படுத்துக்கிட்ட? நல்லா தானே போயிட்டுருந்துச்சு, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. பட் நீங்கள் திரும்பி படுத்துட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. தூக்கம் வரல, பட் ஏதோ உங்களுக்கு மனசில் நெருடலாக இருக்குது. ஏன்னா ஜேகே அவ்வளோ கூலாக இது என்னோடய ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்றாரா, இது வேணால் உங்களை பழகிக்கும் அப்படின்றாரு. உங்களுக்கு அதுதான் ஒரு மாதிரி என்ன, அப்போ இவர் எனக்கு முன்னாடியே யாராரு கூடயும் இருந்திருக்காரோ, நிறைய பொண்ணுங்க கூட இவர் அதெல்லாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு கோவமாக இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை அப்படியே திருப்புறாரு. நீங்கள் திரும்ப மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. பட் உங்களை விருப்பமே இல்லாமல் திருப்பி உட்கார வைக்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை, விடுங்க என்னைய இப்போதைக்கு, நீ விடுங்க, எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. இப்போ என்னாச்சு, என்ன உனக்கு பிரச்சனை? அப்போது நீங்கள் தானே சொன்னீங்க இது உங்களோட ஃபஸ்ட் டைம் இல்லைன்னு. இப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க தானே? ஆமாம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அதுக்கு இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா இப்படி சொல்கிறதுக்கு? இப்போ என்ன எனக்கு உறுத்தணுன்ற? எனக்கு வரப்போகிற புருஷனுக்கு நான் லாயலாக இருக்கணும், அவருக்கு நான் டிசர்விங்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எவ்வளோ பார்த்து என்னையவே பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா அவருக்காண்டி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு புரியல. நீங்கள் யாரார் கூடயும் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு என் கூட இருக்கிறதுக்கு வருவீங்களா? நானும் நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு உங்கள் கூட இருக்கணுமா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ எமோஷ்னலாக சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் அவர் அப்படியே ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சு அப்படியே உங்கள் செஸ்ட்டெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக தான் வருது. அவர் அப்படியே தடுக்கிறீங்க. பட் அப்படியே உங்கள் கையை லாக் பண்ணி அவர் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவர் கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததில் நீங்கள் அப்படியே மறந்து போய் அதை அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு உங்கள் மேலே மறுபடியும் ஓவராகி உங்கள் மேலெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் ஷர்ட் பட்டனெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதில் கொஞ்சம் நேரம் மெய் மருந்து தான் போனீங்க. ஆனால் உங்களுக்கு எப்போது நான் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொன்னது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுதோ நீங்கள் அப்போ அவரை அப்படியே தடுத்துட்டு உங்கள் ஷர்ட் பட்டனெல்லாம் மறுபடியும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி, என்னடி உனக்கு பிரச்சனை, நில்லு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்குற பக்குவத்துலேயும் இல்லை. ஸோ உங்ககிட்ட நான் எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கிறேன். இப்போ தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு உங்கள் கையை உதறிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டு
அப்படியே டோரை லாக் பண்ணிக்கிட்டீங்க. ஜேகேவும் கொஞ்ச நேரம் மண்டியை பிடிச்சிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம்ம கோபம் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் செம்ம மூடில் இருந்திருப்பார். நீங்கள் இப்படி பண்ண அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பெரிய இவன் நினப்பா இவளுக்கு, இவளை கெஞ்சணும்னு விருப்பப்படுறலாம் என்ன, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஜேகே அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்ட நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயே அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வந்து வெளில பார்த்தா ஜேகேவை காணோம். சரி ஓகே, அவர் தான் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட நம்மளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கல, நம்ம முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுகிறாரே அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு கீழே வரீங்க. அப்போது உங்களோட அத்தை தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அத்தை குட் மார்னிங். குட் மார்னிங் மாவையன். அத்தை அவர் எங்கே? ஜேகே கேட்குறியா? ஆமாம் அவர் தான். அவனா ஜாகிங் கண்டி வெளில போயிட்டான். 5 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டான். அதனால நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க நீ ஏமா பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன், வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளாட்டி நீ எதுக்கு வேலை செய்கிற, போய் நீ ரெஸ்ட் எடு, நீ வேற டயர்டாக இருப்ப அப்படின்ட்டு அவங்க ஏதோ நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அத்தை ஒன்றும் பரவாயில்ல அத்தை, நான் பண்ணுறேன். சரி சரி, நீ ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல, போய் ஹஞ்சுவை எழுப்பு போ. என்ன அக்காவை எழுப்பணுமா? ஆமாம்மா போய் எழுப்பு போ. 10 மணி ஆனாலும் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருப்பா, போய் எழுப்பு போ. எந்திரிக்கலைன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு, வந்து நான் அவளை பார்த்துக்கிறேன். வேலை வெட்டி எதுவும் செய்கிறதில்ல, படுத்து தூங்குறது மட்டும்தான் அவளுக்கு வேலை அப்படின்ட்டு அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. ஹஞ்சு யாரும் கிடையாது, ஜேகேவோட அக்கா தான். ஸோ நீங்கள் அவங்க ரூம் கிட்ட வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. பட் அவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. நீங்கள் நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க யார் அது? அம்மா உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் பத்தாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க சத்தத்தை கேட்டே பயப்படுறீங்க. பட் உங்கள் அத்தை போய் எழுப்ப சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் உங்கள் அத்தை பேச்சை மீறக்கூடாதுன்னு உள்ளே போகிறீங்க. அவங்க நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் அத்தை சொன்ன மாதிரியே. அக்கா எந்திரிங்க, அத்தை எழுப்ப சொன்னாங்க, எந்திரிங்க. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் எந்திரிங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. பட் அவங்க நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ, நான் தூங்குவேன் அப்படின்ட்டு துப்பட்டி இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க பேக்லேயே வந்து ஒருத்தங்க நங்குன்னு முதிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹஞ்சு ரோல் ஆகி போய் அப்படியே கீழே வின்ட்டு அப்படின்ட்டு கத்திட்டே பார்த்தா அங்கே அவங்களோட அம்மா தான் இருக்காங்க. உங்கள் அத்தா தான் நின்றுட்டுருக்காங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? அவள் தான் வந்து அவ்வளோ கெஞ்சிரா, நீ எந்திரிக்கிறதுக்கு அப்படியே பிகு பண்ணுற, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்றாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? என்னோட இஷ்டம், தூங்குறதும் தூங்காததும், என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கத்தி விட்டுட்டு பெட்டில் போய் படுக்க போயிட்டாங்க. பட் அவங்களோட அம்மா என்ன சொன்ன, எருமை மாடு மாதிரி படுத்து தூங்குற, நல்ல வாய்க்கு வக்கனையாக கொட்டிக்கிற, ஆனால் வேலைக்கு மட்டும் நியாயமாக போறியா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் இருக்க தண்ணி கிளாஸ் எடுத்து அவங்க மூஞ்சிலே ஊற்றி விட்டாங்க. ஹஞ்சு அம்மா என் தூக்கமே போயிடுச்சு உங்களால், என்ன மறுபடியும் தூங்கத்தை பற்றி பேசுகிறியா அப்படின்ட்டு உங்கள் அத்தை துரத்திட்டு இருக்காங்க. ஹஞ்சு ஓடிட்டுருக்காங்க அவங்க கையில் மாட்டக்கூடாதுன்னு. மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், பிச்சு பேனாய் பார்த்துருவாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ ஹஞ்சு ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஹஞ்சுவோட அப்பா, அதாவது உங்களோட மாமனார் அங்கே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அப்போ ஹஞ்சு போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கள் அம்மா அடிக்கிறாங்க. அப்போ அவர் அப்படியே நிமிந்து அவங்க அம்மாவை தான் பார்க்குறாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணுற, பாவம் பிள்ளை தூங்கிட்டு இருக்கா. என்னங்க நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் தான் செல்லம் கொடுத்து இப்படி வீட்லேயே கிடக்குறா. இவ்வளோலாம் பெரிய லாயர்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? மூஞ்சியும் ஆளையும் பாரு, நல்லா தின்னு கொழுத்து போயிருக்கா. அம்மா என்னம்மா சொல்கிற, உன் பொண்ணை பார்த்து நீயே இப்படி சொல்லலாமா? மற்றவங்களாம் கேலி பண்ணி சிரிக்கிறதுக்கு முன்னாடி வாயை மூடிட்டுறி. அப்போ ஹஞ்சு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு, அப்பா அம்மா பாருங்க எப்படி என்னை திட்டுறாங்கன்னு. ஏண்டி இப்படி பண்ணுற, பிள்ளை பாவம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா, ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? ரெஸ்ட் எடுக்கிறாள், அவள் என்ன பண்ணுறா? ஃபஸ்ட்டு ரூமை விட்ட விளாட மாட்றா, எப்பயோ ஒரு வாட்டி வேலைக்கு போகிறன்ற பேரில் போகிறா, என்ன பண்ணிட்டு வராளோ தெரியல, காசெல்லாம் நல்லா கறியாக்குறா, காஸ்மெட்டிக்ஸு அது ட்ரெஸ்ஸு இது, அப்புறம் திங்கிறது இதை விட்டால் வேறு எந்த வேலையும் தெரியாது உங்கள் பொண்ணுக்கு அப்படின்ட்டு அவங்க திட்டிட்டு புலம்பிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. அப்போ ஹஞ்சு என்ன பார்க்குற, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா, போதும் பார்த்தது போ
எங்கள் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம், உனக்கு அதுதானே வேலை அப்படின்ட்டு அவங்க உங்கள் மேலேயும் எரிஞ்சு விழுறாங்க. அப்போது அவங்க மண்டையிலேயே ஒரு பொருள் வந்து விழுவுது. ஆ அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான். என்னடி உனக்கு பிரச்சனை? வீட்டுக்கு வந்த மருமகளை என்ன பேசிகிட்டு இருக்க? அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவளை பார்த்து கற்றுக்கோ, லூஸ் மாதிரி அவளை திட்டிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு கத்துறாங்க. ஐயோ எங்கள் அம்மா தொல்லை தாங்கலை, போம்மா போ, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க பாரு, உன்னை சொன்னால் அப்படியே வந்துடுவாங்க. அந்த ஜேகே பைத்தியக்காரனை ஏதாச்சும் சொன்னாலும் எங்கள் மம்மி வந்துடுவாங்க. இப்போ உனக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க, யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ எரிச்சலில் சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பொறுமையாக போய் கிச்சனில் காஃபி போட்டு அவங்களுக்கு நீட்டுறீங்க. என்னம்மா தாயி, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர, ஏதாச்சும் கலந்து கொடுத்துட்டியா என்ன? ஏ வாயை மூட்ரி அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்து சவுண்டு. அப்போ அவங்களும் காஃபி வாங்கிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே ஜாகிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, அவ்வளோ ஸ்வெட்டாகி போய் அப்படி இருக்காரு. நேற்று வேறு நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே கிட்டே பேசியிருப்பீங்க. ஸோ ஜேகேவை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜேகே போகும்போது உங்களை ஒரு மாதிரி டெரர் லுக் விட்டுட்டு, குட் மார்னிங்ப்பா, குட் மார்னிங் டி குண்டு கத்திரிக்கா அப்படின்றாரு. ஏ வாயை மூடிடுறா ஜேகே எருமை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் எலியும் புனி மாதிரியும் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஜேகேவோட அப்பா, டே என்னடா பேசிகிட்டு இருக்க, அவள் உன்னோட அக்கா, கொஞ்சம் மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. அப்பா அவளுக்கு என்ன மரியாதை, வீட்டில் நல்லா தின்னு படுத்து கிடக்குறா, அவளுக்கு வேறு மரியாதை இருந்தா குறைச்சல் அப்படின்றாரு. அப்போது ஹஞ்சு, டே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படியே ஜேகே மண்டையில் போட போகிறாங்க. ஆனால் ஜேகே அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. அவங்க, டே உன் வாயை மூடிட்டு இருந்துடுறா, என்னோட வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும், மூடிட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஜேகே நக்கலாக சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜேகே காலில் ஏதோ துள்ளி குதிக்குது. பார்த்தா ஒரு பப்பி தான், ஜேகேயோட டாக் தாங்க இருக்குது. ஸோ ஜேகே அதை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்காரு. அவர் அவ்வளோ சிரித்து கொஞ்சிட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் அவரோட இந்த ஹாப்பி ஃபேஸையே பார்க்குறீங்க. நேற்று உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்திருப்பார், பட் இப்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறது, அதுக்கப்புறம் உங்கள் அக்கா கிட்ட விளையாட்டாக பேசுறது, இப்போ அந்த டாக் கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறதுன்னு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. தேவையில்லாமல் அவரை நேற்று அப்படி பேசிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு உங்களுக்கு தோணினாலும் அவர் அதை சொல்லியிருப்பார்ல, இது என்னோடய ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே அந்த பப்பி அப்படியே கீழே விடுறாரு. அது துள்ளி குதிச்சு அவங்கக்கிட்ட தான் வருது. நீங்கள் அந்த பப்பியை பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி கோவத்தோடு பார்க்குறாரா என்னன்னு தெரியல, உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டாரு. அப்போது ஜேகேவோட அம்மா, வையன் போய் ஜேகே காஃபி கொடுத்துட்டு வாம்மா. இல்லை நான் போக மாட்டேன். ஏண்டா, போயிட்டு வா. இல்லை நீங்களே போங்களேன். ஏன் வையன், எனக்கு வேலை இருக்குது, நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு உங்கள் விருப்பமே இல்லாமல் கையில் காஃபி கிளாஸை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. நீங்கள், நான் போகணுமா? ஐயோ அவர் என்ன பண்ணி காத்துட்ருக்காரோ, நேற்றே கோவமாக இருந்தார், இப்போது பார்த்துட்டு போனதே கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஜேகேயோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போனால் ஜேகே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டீங்க. அப்போ ஜேகே, என்ன வெளில நிற்கிற, உள்ளவா அப்படின்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. இந்தாங்க காஃபி அப்படின்ட்டு அவரை பார்க்காமையே கொடுக்குறீங்க. திரும்ப என்ன, என்னை பார்த்து கொடுத்தா என்ன குறைஞ்சிருவியா நீ அப்படின்றாரு. நீங்கள், இல்லை நீங்கள் ஷர்ட்டு போடாமல் இருக்கீங்கல்ல. ஆமாம், நேற்று நைட்டு தான் ஷர்ட் போடாமல் இருந்தேன் உன் மேலே, அப்போல்லாம் உனக்கு ஒன்றும் தோணலையா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே உங்கள் சாரியை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஓ நேற்று நான் தொடம்போதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன், இப்போ இப்படி பேசினா மட்டும் உனக்கு அப்படியே கூசுதான் என்ன அப்படின்ட்டு உங்கள் காஃபியை அப்படியே வெடுக்குன்னு பிடுங்குறாரு. அதோட சேர்த்து உங்களையும் அப்படியே இழுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே மோதி நின்றுட்டுருக்கீங்க. அவரோட அந்த ஸ்வெட்டு ஸ்மெல்லாம் உங்களுக்கு வருது. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சியை பண்ணுறீங்க. அப்போ அவர், என்னம்மா என்ன, என்னோட இந்த ஸ்வெட்னஸ் உனக்கு பிடிக்கலையா? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. ஸோ அவர் உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸெல்லாம் அவரோட ஸ்வெட்டை அப்படியே பூசி விட்றாரு. நீங்கள், விடுங்க எனக்கு பிடிக்கல, நான் இப்போ தான் குளித்தேன். இன்னொரு வாட்டி குழி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள், விடுங்க நீ விடுங்க அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. பட் அவர் உங்களுக்கு கொஞ்சம் கூட கேட்கல. அப்படியே கூட்டிகிட்டு போய் ஷவர் கீழே நிற்க வச்சு ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டாரு. உங்களை ஃபுல்லாகவே நினச்சி விட்டுட்டாரு. அவரும் நினைறாரு அது கூட சேர்ந்து. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, எல்லாருக்குள்ளேயும் ஜாலியாக இருக்கீங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, நீ எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. நீ நேற்று அப்படி நடந்துக்கிட்ட,
அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. நான் உங்களோட ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடியே நீங்கள் யார் கூட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யார் கூடயெல்லாம் ஒரு பண்ணல. அது ஜஸ்ட் அ மிஸ்டேக். தெரியாதனமாக நடந்தது. தெரியாதனமாக நடந்தாலும் நடந்திருக்கு தானே. அது எப்படி உங்களோட விருப்பமே இல்லாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, உனக்கு ப்ரூவ் பண்ணலாம் எனக்கு எந்த அவசியமே இல்லை, புரிஞ்சுதா அப்படின்ட்டு உங்கள் நாடியை அப்படியே பிடிச்சி உங்களை அவரை பார்க்குற மாதிரி செய்கிறாரு. உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அழுது ரெட்டிஷாக இருக்குது. அவருக்கு அந்த தண்ணியில் கூட உங்கள் கண் கலங்குதுன்னு நல்லாவே தெரியுது. அவருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அவருக்கு இறங்கி வரத்துக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. இங்கே பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் யாரையும் விருப்பப்பட்டு தொட்டதில்லை உன்னைய தவிர. ஆனால் நீ தான் என்னை விட்டு விலகி போகிற. எனக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீ விலகி போனா. நீ மரியாதை இப்போ என் கண்ணு முடிய நிற்காம வெளில போயிடு அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு வெளில வந்துட்டீங்க ஈரத்தோட. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்களால் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. அவரும் நீங்கள் போகிறதையே பார்க்குறாரு ஒரு மாதிரி வெறுமையாக. அதுக்கப்புறம் நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போயிட்டீங்க. அவரும் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறாரு நீங்கள் இருப்பீங்களான்ட்டு. பட் நீங்கள் கிடையாது. ஸோ அவரும் சரின்ட்டு அவர் ஆஃபீஸ்க்காண்டி ரெடி ஆகிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி கீழே உக்காந்துட்ருக்காங்க டைனிங் டேபிளில். அப்போது ஜேகே, அவங்க அக்கா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகேவோட கண் நீங்கள் எங்கேருந்து தான் தேடிட்டுருக்கு. பார்த்தா நீங்கள் வரவே இல்லை. ஸோ அவர் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எங்கே அவ? அதுவாடா, ஏய் உன் பொண்டாட்டியை நீ போய் தேடுறா, எதுக்கிட்ட எங்கள் அம்மா கிட்டே கேட்குற? உனக்கு ஒரு வேலை இல்லை, உன் பொண்டாட்டி எங்கன்னு உனக்கே தெரியாதா அப்படின்ட்டு ஹஞ்சு கேட்குறாங்க. அப்போ ஜேகே, இங்கே பாரு, உன்கிட்ட கேட்டேனா, நான் அம்மா கிட்டே கேட்குறேன், நீ மூடிட்டு சாப்பிட்ற வேலை மட்டும் பாரு அப்படின்ட்டு 2 பேரும் எலியும் புனியுமான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளும் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு இவனுக்கே தெரில, ஐயோ அப்படின்ட்டு அவளும் சலிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஜெக்கியோட அம்மா, ஏ வையன் இங்கே வா, உன் புருஷன் கூப்பிட்றான் பாரு அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் என்னத்த அப்படின்ட்டு ஓடி வரீங்க. பார்த்தா நீங்கள் முந்தானியை எடுத்து உங்கள் இடுப்பில் சொருவிக்கிட்டு, அதுக்கப்புறம் மூஞ்சிலலாம் ஒரு மாதிரி மாவூட்டி ஒரு மாதிரி வந்துட்டுருக்கீங்க. அப்போ அவர் பார்க்குறாரு. உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும்போது அவருக்கு ரசிக்க தான் தோணுது. ஸோ அவர் உங்களை இன்ச்சாக ரசிச்சிட்டே இருக்கார். நீங்கள் என்னத்த எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் புருஷன் தான் கூப்பிட்டான், என்னன்னு கேளு. அவரா அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அவர் அங்கே தான் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ எதுக்கு இவர் நம்மளை இப்படி பார்க்குறாரு? நம்ம ஏதாச்சும் பண்ணி விட்டுட்டோமோ? இல்லையே, நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, என்ன பார்க்குற, உட்காந்து நீயும் சாப்பிடு. இல்லை, நான் அத்தை கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு. இந்த கூத்தெல்லாம் அவங்க அம்மா பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜேகே, அம்மா நீயும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லிகிட்ருக்காரு. அவங்க இல்லைடா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் இப்போ தான் மாத்திரை போட்டேன் அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜேகே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஹஞ்சு, டேய் இது உனக்கே ஓவரா தெரில, என்னடியும் உனக்கு பிரச்சனை, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதே, இருந்துச்சுப்போ அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் இவங்க 2 பேர் இவ்வளோ சகஜமாக இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்களேன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜேகே ஒரு நாளும் உங்ககிட்ட அப்படி பேசினதில்லை. இது கல்யாணம் ஆகி 1 டே ஆச்சு, இது வரையும் அவருக்கு உங்ககிட்ட சாஃப்டாக பேசின மாதிரியே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் சாப்பிடு, சரி அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகேவோட அப்பா, ஹஞ்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, பிஸ்னஸில் ஏதோ ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு, நீ லாயர் தானே, கொஞ்சம் அதை பார்த்து கொடு அப்படின்ட்டு ஹஞ்சுவை கூப்பிட்டுட்டு ஜேகேவோட அப்பா கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜேகே மட்டும்தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அடப்பாவீங்களா, நீ தண்ணியை விட்டு போயிட்டீங்களேன்னு தான் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, என்ன பிணைஞ்சிட்டே இருக்க, சாப்பிடு. சரி அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் பொறுமையாக சாப்பிடு, இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்டதில் உங்களுக்கு பொறையேறிச்சு. ஸோ நீங்கள் இருமிட்டுருக்கீங்க. அப்போ அவர் தண்ணி நீட்டுறாரு. நீங்களும் தண்ணி வாங்கி குடிக்கிறேன்ற பேரில் அப்படியே உங்கள் ட்ரெஸ்லலாம் கொட்டிட்டீங்க. நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு மாதிரி லைட் வெயிட்டான சாரீ. ஸோ அதனால் உங்கள் உடலோட உங்கள் சாரீ அப்படியே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் வெளிப்படையாக காமிச்சு கொடுத்துட்ருக்கு. ஜேகே அதுதான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அது கவனிக்காமல் உங்கள் முந்தானையால் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் விலக்கி துடைச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்து நம்மளே பார்த்துட்ருக்கானேன்னு உங்களுக்கு ஹிட் ஆகுது. ஸோ நீங்கள் நிமிந்து பார்த்தா அவர் உங்களையே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் உங்கள் சாரியை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டு, என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை, ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏன் நான் பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு உங்ககிட்டயே கொஷின் கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க.
சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி எங்கே போகிறேன்? சாப்பிட்டேன், கை கழுவிட்டு வரேன், ஆனால் நான் இன்னும் சாப்பிட்ல. சரி சாப்பிடுங்க, சாப்பாடு தான் அங்கே இருக்கே அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி அப்படியே அவர் லேப்ஸில் உட்கார வச்சுட்டாரு. நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு பசிக்குது, எனக்கு எடுத்து ஊட்டி விடு. நானா? உங்களுக்கு தான் கை இருக்கே, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. உன்னைய ஊட்டி விடுன்னு சொன்னேன், உன்கிட்ட ஒன்றும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணல, ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் இன்னை ஃபஸ்ட்டு விடுங்க, யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன, உன்னை தொட்டு தாலி கட்டினவன் தான் நான், ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு. இல்லை, இப்போ நீ மட்டும் ஊட்டி விடலான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உனக்கு ஃபீடு பண்ண வேண்டியதாக இருக்கும் இதில் அப்படின்ட்டு அவர் லிப்ஸை காமிக்கிறாரு. நீங்கள் இல்லை, அதுக்கு நான் ஊட்டியே விட்டுருவேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து அவருக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அவர் சாப்பாடு மட்டும் சாப்பிடாம உங்கள் கையெல்லாம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அந்த எல்லா சலைவாவும் உங்கள் கையிலலாம் பதிஞ்சிட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஸ்டிங்காக தான் அவருக்கு ஊட்டி முடிக்கிறீங்க. ஊட்டி முடித்த பிறகு நான் ஊட்டிட்டேன், காலி ஆகிடுச்சு. சரி, அதுக்கு என்னை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே தள்ளி விட்டுட்டு ஓடிட்டீங்க. அவரும் நீங்கள் ஓடுறத பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன வேலை பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் வருது அவர் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் ஜேகேவும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. நீங்கள் வீட்டில் உங்கள் அத்தை கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஹஞ்சும் ஈவினிங் போல் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா நீங்களும் உங்கள் அத்தையும் சோஃபாவில் உட்காந்துட்டு 2 பேரும் சீரியல் பார்த்துட்ருக்கீங்க. அவள் பார்க்குறா. எப்போவுமே எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி பார்ப்பாங்கன்னா இதுக்கு கம்பெனி வேறு சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. அந்த சீரியலில் பார்த்து நீங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் சிரிக்க, ஒரே நேரத்தில் அழுவ அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே எமோஷனை கொட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே செம்ம பாண்டே வந்துருச்சு. நீங்கள் அத்தை மருமக மாதிரியெல்லாம் பழகலை, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. முடிஞ்சது சொல்லி, ஒரு தொல்லையே இங்கே தாங்க முடியாது, இதில் இவங்க 2 பேரும் வேறையா அப்படின்ட்டு வையன் எனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துடா. சரி அக்கா. இங்கே பாரு, நீ அக்கா நல்லா கூப்பிடாத. சரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாவமா. அப்போ ஹஞ்சோட அம்மா, என்னடி உனக்கு கையில் எருமை மாடி மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு காஃபி போட்டுக்க தெரியாதா, அவளை போய் கூப்பிட்ற, வேணும்னா காஃபி போடு, இல்லைனா ரூம்குள்ளே போய் என்னமோ அடைஞ்சு கடை, தேவையில்லாமல் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சீரியல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா திட்டிட்டு அவங்க சீரியல் பார்த்துட்ருக்காங்க. ஹஞ்சு என்னம்மா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. பொண்ணை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல, இந்த வீட்டில் பெரிய பொண்ணுன்னு எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குறதில்ல, சீ அப்படின்ட்டு அவள் கிச்சனுக்குள்ளே போயிட்டா. அவள் கிச்சனுக்குள்ளே காஃபி போடுறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கா. அப்போ நீங்கள் வரீங்க, அக்கா நானே போட்டு தரேன், அத்தை தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ ஹஞ்சு, நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, அவங்க எப்போவுமே இப்படி தான், விடு பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன். இல்லை அது இங்கே பாரு, நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போ அவங்க கூட சேர்ந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தல, போய் பாரு போ. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்கிட்டயா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. உங்ககிட்ட தான். ஏன் உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? என்கிட்டயே நீங்கள் முகம் கொடுத்தே பேச மாட்டீங்க. என்ன அப்படின்ட்டு அவள் பார்க்குறா. நீங்கள் என்கிட்ட நியாயமாகவே பேச மாட்டீங்க, அதுதான் உங்களுக்கு என்னை பிடிக்கலையோன்னு நான் கேட்டேன். சீ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் பேசுவேன், என் கேரக்டரே அப்படி தான். என்ன உங்கள் கேரக்டர் இப்படி தானா? எல்லாருக்கிட்டையும் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் ஜிக்குக்கும் எனக்கும் கொஞ்சம் செட் ஆகாது, அவனை வம்பிழுக்காமல் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் அவனை வம்பிழுப்பேன். அதோட சேர்த்து அவளோட பொண்டாட்டியான உன்கிட்டயும் வம்பிழுத்துட்ருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆனால் உங்கள் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவள் பார்க்குறா என்னன்ற மாதிரி. உங்கள் கேரக்டர் மாதிரியே என் கேரக்டர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களை மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாருக்கும் பயப்படாமல் பேசணும்னு ஆசைப்பட்றேன். பேசலாம். ஏன் உனக்கு அந்த ஆசை? இல்லை எனக்கு பிடிச்சிருச்சு உங்களை மாதிரி இருக்கணும்னு, நீங்கள் பெரிய லாயர்னு வேற கேள்விப்பட்டேன். பரவாயில்லையே, என் பெருமை இவ்வளோ தூரத்துக்கு பரவிருக்கே அப்படின்ட்டு அவள் பெருமையாக தான் நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஐயோ பால் பொங்குது பாருங்க அப்படின்ட்டு பொங்கும் போது நீங்கள் ஸ்டவ் அமர்த்துறீங்க. அப்போ பால் அப்படியே உங்கள் கையில் கொட்டிடுது, சூடாக இருந்ததுனால உங்கள் கை அப்படி எரியுது. அப்போ அவள் உங்கள் கையை அப்படியே தண்ணியில் வச்சு கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா. என்ன உனக்கு அறிவு இல்லையா? பால் பொங்குனா பொங்கிட்டு போகுது, நீ தேவையில்லாமல் இதுக்கு உன் கையை இப்படி பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு அவள் பதறா. நீங்கள் இல்லை பரவாயில்லைங்க விடுங்க, கொஞ்சம் தானே, பரவாயில்லையா வா அவனுக்கு மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவளோட ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டா. நீங்களும் போகிறீங்க, அவள் மெடிசன் எல்லாம் போட்டு விட்றா, அவ்வளோ கேரிங்க அவள் பண்ணுறா. ஆனால் அவ்வளோவா வெளிப்படுத்த தான் மாட்டுறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருது.
சும்மா ரூடாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, பட் அவங்க மனசு ரொம்பவே தங்கம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் தேங்க்யூ, பரவாயில்ல விடு, என்னால் தானே, இல்லை இல்லை உங்களால் இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவள் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா, இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் நடந்துக்கிறா. அவளுக்கும் உங்கள் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அக்கா? இங்கே பாரு, இனி அக்கான்னு கூப்பிடாத, கால் மீ ஹஞ்சு. ஓகே, ஹஞ்சுன்னே கூப்பிட்றேன். அது ஜேகே. ஜேகேக்கு என்ன? இல்லை, அவருக்கு யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனா கேர்ள்ஸுங்க பழக்கம் இருக்கா என்ன என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஏய் என்ன விளாட்றியா அப்படின்ட்டு அவள் சத்தமாக சிரிக்கிறா. நீங்கள் புரியாமல் அவளை பார்க்குறீங்க. அவன்லாம் பொண்ணுங்கிட்ட பேசவே மாட்டான். ஏதாச்சும் அவனுக்கு வேணும்னா மட்டும்தான் பேசுவானே தவிர மற்றபடி பொண்ணுங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அவனை பற்றி என்ன நினச்சிட்ட நீ? இல்லை, அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல தயங்குறீங்க. வேணாம், இதை சொல்லி எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ அவளுக்கும் புரியுது நீங்கள் ஏதோ மனசில் நினச்சிட்டு தான் கேட்குறீங்கன்னு. பட் அவள் அதை பற்றி எதுவுமே கேட்கல. நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை, அது அது நிஜமாகவே ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை. சரி, அவர் எப்படி, அவரோட கேரக்டர் எப்படி? அவன் கொஞ்சம் பைத்தியம். ஒரு வாட்டி கிறுக்கு மாதிரி நடந்துப்பான், ஒரு வாட்டி சைக்கோ மாதிரி என்ன பண்ணுவானே தெரியாது. அவன்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்ன அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஆமாம், அவன்கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் ஒரு வாட்டி என்ன பண்ணுவான்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது, அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிடுவான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ட்டு பயமுறுத்துறா. நீங்கள் என்ன நிஜமாவா? நிஜமாக தான், பார்த்து நடந்துக்கோ. என் தம்பியை பற்றி நானே சொல்கிறேன்னா கேட்டுக்கோ, அவன் எப்படிப்பட்டவன்னு அப்படின்ட்டு அவள் வேணும்னே பயமுறுத்தி விட்றா. ஆனால் மனசுக்குள்ளே செம்மையாக சிரிச்சிட்ருக்கா, நீங்கள் நடக்கிற பிரச்சனையே தெரியாமல். சரி, அப்போ நான் போட்டா? போ, உனக்கு என்ன வேலை இங்கே? நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் ஓடி போயிட்டீங்க. அவளும் சரின்ட்டு உள்ளே இருக்கா. நீங்கள் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பயத்தோடையே தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கத்த போயிட்டீங்க. பார்த்தா அவங்க வாயை மூடிட்டார் அவர். வேறு யார்? ஜேகே தான். அவரை பார்த்தோன்னே தான் நீங்கள் அமைதியாகிறீங்க. அவர் காஃபி போட்டு என் ரூமுக்கு எடுத்துருவா அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவரும் சிரிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டாரு. நீங்கள் ஐயோ இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அங்கே உங்கள் அத்தை தான் சமைக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க? சமைச்சிட்ருக்கேம்மா. சரி அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? சரிம்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே உங்களுக்காண்டி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னே தெரியாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை தான், என்னம்மா ஜேகே வந்துட்டானா? வந்துட்டாரு. ஐயோ, அவர் காஃபி கேட்டார். ஐயோ, அவன் எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஐயோ வையன், ஏன் வையன் இப்படி பண்ண? அவன் ரொம்பவே கோவக்காரன். இப்போ என்ன கோவப்படுறானோ தெரில. சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 5 வேற உங்களை பயமுறுத்தி விட்டுருப்பா. இப்போ அவங்க அம்மாவே இப்படி சொல்கிறாங்களேன்னு நீங்கள் முழுசாகவே நம்பிட்டீங்க. ஜேகே ரொம்பவே கோவக்காரர், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னே தெரியாதுன்னு நீங்கள் பயத்தோட காஃபி போட்டு அப்படியே மெதுவாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜேகே சோஃபாவில் படுத்து சீலிங்கை பார்த்த மாதிரி கண்ணை மூடிட்டுருக்காரு. நீங்கள் கிட்ட போய் ஐயோயோ எந்த நிலமையில் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு பதறிட்டே காஃபியை பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை எழுப்பிட்டுருக்கீங்க. அவர் கண்ணு மூடிப்படியே உங்களை அப்படியே இழுத்து லேப்ஸில் உட்கார வச்சுக்கிட்டாரு. நீங்கள் பயத்தோடு அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் ஹைஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஐயோயோ இவர் பார்க்குறதே சரியில்லையே அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. அவர் விடாமல் என்ன ரியாக்ஷன்னே தெரியாமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பதறிட்டு சாரிங்க, நான் அத்தை கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தனால நான் மறந்துட்டேன், சாரி. நான் உன்ட்ட இப்போ ஏதாச்சும் கேட்டேனா? இல்லைங்க சாரி அப்படின்ட்டு நீங்கள் சாரியே சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் ஸ்டாப், நான் உன்ட்ட எதுவுமே கேட்கல, காஃபி எங்க? அங்கே அப்படின்ட்டு நீங்கள் கண்ணை காட்டுறீங்க. அவர் காஃபி எடு. சரி அப்படின்ட்டு நீங்களும் காஃபி எடுத்து உட்காந்துட்ருக்கீங்க. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரா காஃபி கப்பை வாங்காமல்? ஸோ நீங்கள் அவர்கிட்ட நீட்டுறீங்க. அவர் காஃபி நீ குடி. இல்லைங்க, நான் குடிச்சிட்டு தான் வந்தேன், உன்னைய குடிக்க சொன்னேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஜோராக சொல்கிறாரு. நீங்கள்
இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு நீங்களும் காஃபியை குடிக்கிறீங்க. ஒரு சிப் வச்சுட்டு அவரை பார்க்குறீங்க. நீங்கள் அந்த காஃபியை முழுங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸோட அவர் லிப்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியே உங்கள் வாயில் இருக்க காஃபியை அவர் அப்படியே குடிக்கிறாரு. அவரோட டங் வழியா அப்படியே அது ஃப்ளோ ஆகி அவரோட நெக்லேருந்து அப்படியே உள்ளே இறங்குது. அது எல்லாமே செம்மையாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் ஷாக்கிங்லாம் இருக்கீங்க. அவர் அந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் காஃபி குடி. இல்லை நீங்களே குடிங்க. உன்னைய குடிக்க சொன்னேன். இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உன்னைய குடிக்க சொன்னேன், குடி அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்களும் காஃபி குடிக்கிறீங்க. அப்போ அவரும் அதே மாதிரி காஃபி எல்லாத்தையுமே அவர் குடித்து முடிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க. என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ணலையே, ப்ளீஸ் என்னை விடுங்க. விட முடியாது. என்ன பண்ணுவேன், விடுங்க, அத்தை வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை தட்டி விட்டுட்டு அப்படியே கீழே ஓடி போயிட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் கோபமாக தான் வருது அவர் இக்னோர் பண்ணுறது. பட் அவர் அதையும் தான் ரசிக்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் கீழே போகிறீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் சமையல் வேலையை உங்கள் அத்தை கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டின்னருக்கும் எல்லோரும் அப்படியே அசம்பிள் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வாட்டி நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. ஏன்னா ஜேகே மறுபடியும் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் பயத்தோட சீக்கிரம் போகிறீங்க. அது எல்லாமே அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவருக்கு சிரிப்பு தான் வருது. மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஹஞ்சு, என்னடா உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு அவள் பாட்டில் போகிறா, என்ன உனக்கும் அவளுக்கு சண்டையா? உனக்கு என்னடி பிரச்சனை, எனக்கும் அவளுக்கு என்னமோ, உனக்கு என்ன? என்னடா ரொம்ப பண்ணுற நீ, கொஞ்சம் அவட்ட சாஃப்டாக நடந்துக்கோ, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா உன் வாயிலேருந்து இதெல்லாம் வருது அப்படின்ட்டு 3 பேரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க ஹஞ்சுவை. என்ன நீயே அப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, உன் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தை வருது அபூர்வம். இப்போ என்ன அவளை அவ்வளோ புகுந்து பேசுகிற? இல்லை, அவளை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப அன்பான பொண்ணுன்னு. என்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டா, அதனால தான். ஓஹோ, சரி அப்படின்ட்டு ஜேகேயோட அம்மா அப்பா 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஞ்சு ஜேகேக்கு தான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, எதாக இருந்தாலும் அவகிட்ட வெளிப்படையாக பேசு. நீ மூடி வச்சுட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. பாவம், அவள் ஏதோ உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறா. நீ கொஞ்சம் அவட்ட அவன் நினைக்கிறத கொஞ்சம் சொல்லி தான் தொலையடா, பாவண்டா அப்படின்ட்டு ஹஞ்சு அட்வைஸ் கொடுக்குறா. அப்போது ஜேகே, இங்கே பாரு, உனக்கு என்ன தெரியும் அவள் பண்ணுறது? உனக்கு எப்போ தெரியும்னா நீ மேரேஜ் பண்ணிப்ப. அப்போ உன் புருஷன் உன்னை விட்டு விலகி போவான், அப்போ தெரியும் அதோட வலி. இப்போ நீ பேசுவ அப்படின்ட்டு ஜேகேவும் ஒரு கோவத்தோடு அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கை கழுவிட்டு மேலே போயிட்டாரு. ஹஞ்சு, இவட்டம் போய் அட்வைஸ் பண்ண பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்ட்டு தலையில் அடிச்சுட்டு அவள் ரூமுக்கு போயிட்டா. ஜேகே ரூமுக்கு வந்து பார்த்தா ரூமே ஃபுல்லு டார்க்காக இருக்குது. என்ன லைட் போடாமல் இவன் என்ன பண்ணுறா இருட்டுக்குள்ளே அப்படின்ட்டு லைட் ஆன் பண்ணால் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் லைட் ஆன் பண்ண வெளிச்சத்தில் லைட்டாக முன்றீங்களா? ஸோ அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் சோஃபாவில் கூனி குறுகி படுத்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட வந்து உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே அவர் பெட்டில் தான் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் சேலை லைட்டாக உங்கள் இடுப்புலேருந்து விலகுது. ஸோ இங்கே இடுப்பை பார்க்குறாரு. அப்படியே ஷேப்பாக அழகாக அவர் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவர் அப்படியே கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக மூன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர், ஐயோ இப்பயே இப்படி மூன் பண்ணுறா, அப்போது அதெல்லாம் நடக்கும்போது செம்மையாக இருக்கும்ல அப்படின்ட்டு தான் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே அவர் நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண்முழிச்சு எழுந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் யாரோடையோ ஹக்குக்குள்ளே இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. நீங்கள் அப்படியே கண்முழிச்சு ஜேகேவை தான் பார்க்குறீங்க நிமிந்து. அவர் அவ்வளோ க்யூட்டாக இன்னோசென்ட்டாக அப்படி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸை ரசிக்கிறீங்க. பா, என் புருஷன் இவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் ரசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கை அவரோட ஃபேஸை தான் தொட போயிட்டுருக்கு. அப்போது உங்கள் மனசே உங்களை தடுத்துட்டு, என்ன பண்ணுற வயன், அவன் இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்திருக்கான், ஆனால் நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவனை தேடியே போயிட்டுருக்க அப்படின்ட்டு உங்கள் மனசு சொல்ல, நீங்கள் ஆமாம் நாம் ஏன் இவர்கிட்டேருந்து இப்படி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அவரை விட்டு விலக போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி, எங்கே போகிற, இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்து தானே இருந்த, என்னை தொட வந்துட்டு நீ என்ன இப்படி போகிற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அவர் முழிச்சிட்டா தான் இவ்வளோ நேரம் இருந்தாரான்னு ஷாக்கிங்கில் இருக்கீங்க. அவர் என்ன அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் விடுங்க, எனக்கு
வாஷ்ரூம் போகணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க. அவர் இவ கொஞ்சம் நல்லா மாறிடுவா அப்படின்ட்டு தான் அவருக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் அவர் பக்கம் தான் போயிட்டுருக்கீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ அதை நினச்சி அவர் சிரிச்சிட்ருக்காரு. நீங்களும் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரீங்க. அப்போ அவர் உங்கள் முன்னாடி நின்றுட்டு, என்ன எந்த ஆன்சரும் பண்ணாமல் நீ பாட்டில் உள்ளே போயிட்ட? மார்னிங் என்னைய ரசிச்சுட்டு என் ஃபேஸில் கை வைக்க வந்ததானே? இல்லையே, நான் வரலையே. பொய் சொல்லாத, நீ வந்ததானே அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்னை விடுங்க, நீங்கள் எதுக்கு என்னை தொடுறீங்க? என்னை தொடாதீங்க, என் பர்மிஷன் இல்லாமல் என்னை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அப்போ ஜிகே உங்களை பார்க்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உன்னோட புருஷன் தானே, அப்புறம் என்ன? இல்லை, உங்களோட டச் எனக்கு சுத்தமாக பிடிக்கலையா? ஏன் அப்படின்ட்டு அவர் க்யூரியஸாக கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் எனக்கு முன்னாடியே யார் கூடயோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவ்வளோ தடுமாறுறீங்க. அதுலேருந்தே புரிஞ்சது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அவர் உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, இங்கே பாரு, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஜஸ்ட் அ மிஸ்டேக், அவ்வளோதான். நீ லூசுத்தனமாக புரிஞ்சிட்ருக்காத. அது எப்படி மிஸ்டேக்காக இருக்கும்? உங்கள் இஷ்டப்போக்கில் யாரோ ஒரு பொண்ணு கூட எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து சொன்னால் கரெக்டா? இங்கே பாரு, நான் சொல்கிறேன், ஜஸ்ட் அ மிஸ்டேக். ஸோ அதை மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, முடியாது. இதே நான் யார் கூடயே இருந்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரும்போதே உங்கள் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுவுது. அந்த அடியில் நீங்கள் அப்படியே தடுமாறி தான் போய் விழுக போயிட்டீங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு டேபிளை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. அவரோட கைப்பதம் அப்படியே உங்கள் ஃபேஸில் பதிஞ்சிருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே அவரை பார்க்க, மரியாதை என் கண்முடி நிற்காமல் வெளில ஓடி போயிடு. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. அப்போ நீங்களும் அப்படியே கீழே போயிட்டீங்க அழுதுட்டு. அவருக்கு செம்ம டென்ஷனில் போய் ஷவர் கீழே தான் நின்றுட்டுருக்காரு கூல் பண்ணுறதுக்கு. கீழே ஹஞ்சு இன்றைக்கி என்னமோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்ருக்கா. அவ்வளோ சிரிப்போட ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ நீங்கள் வரீங்க. ஜெக்கி கையிலேருந்து அடி வாங்கிட்டு கண்ணதெல்லாம் செவந்து போய், அப்போ அவள், ஹாய் வையன், குட் மார்னிங். குட் மார்னிங் ஹஞ்சு அப்படின்ட்டு நீங்கள் சோகமாக சொல்ல அவள் அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்றா. ஏன்னா நீங்கள் நேற்று அவ்வளோ சிரிச்சிட்டு கலகலப்பாக பேசுனீங்க. பட் இப்போ உங்கள் வாய்ஸில் ஏதோ தடுமாற்றம் இருக்குது. ஸோ அவள், இங்கே வா. இல்லைக்கா, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க? ஐயோ, உன் கன்னத்தில் என்ன ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் ஒன்றும் இல்லைக்கா, பொய் சொல்லாத, என்கிட்ட உண்மையாக சொல்லு, ஜேகே தான் உன்னை அடித்தானா? நீங்கள் அப்போ அவளை பார்க்குறீங்க எந்த ஆன்சரும் பண்ணாமல். அதுலேயே புரிஞ்சிடுது என்னாச்சு, அவன் எதுக்கு உன்னை அடித்தான், அவனுக்கு இருக்கு இப்போது சொல்லு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் இல்லை, அது ஒன்றும் இல்லை, சொல்கிறியா இல்லையா இப்போது அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. என்ன அவனா? அவன் இந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்கிட்டவன் கிடையாதே. நிஜமாக தானே சொல்கிறேன்? ஆமாம், அவர் தான் சொன்னார், அவனுக்கு இருக்கு இப்போது அப்படின்ட்டு எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் கையை பிடிச்சிட்டு, வேணாங்க்கா, விடுங்க. என்ன விடுங்க? நீ என்ன பேசிகிட்ருக்க? அவன்கிட்ட இது என்ன நீ தெரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். அவனே இது எல்லாத்தையும் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். பட் அவன் உன்கிட்ட எதுவுமே பண்ணல. அக்கா, அவர் ஏதோ சொல்ல தயங்குறாரு. இது ஜஸ்ட் அ மிஸ்டேக்னு தான் சொல்கிறாரு, மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. மிஸ்டேக்குன்னானா? ஆமாம், மிஸ்டேக்குன்னு தான் சொன்னார். அப்போ ஹஞ்சு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா. அவளோட லாயர் மூலியை கொஞ்சம் யோசிக்கிறா. ஸோ அவள், சரி இரு, எதாக இருந்தாலும் நான் முழுசாக விசாரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஈவினிங் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு எடுக்கலாம். அதே அவன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவள் ஒரு கோவத்தில் தான் சொல்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சின்னு கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா? உனக்காண்டி நான் பண்ணுறேன். சரி, தேங்க்யூ அக்கா. இனி அக்கான்னு கூப்பிடாத, உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. சரி ஹஞ்சு அப்படின்ட்டு நீங்கள் அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் கொஞ்சம் நேரம் உங்களை ஆறுதல் படுத்துகிறா. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு நிம்மதியோடையே இருக்கீங்க. அப்போது எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் வராங்க. பட் ஹஞ்சு இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிட்டா அவள் ஒர்க்குக்காண்டி. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்க்கல, ஜேகேவும் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஜேகேவும் உங்கள் மேலே கோவமாக இருக்காரு, நீங்களும் கோவமாக இருக்கீங்க. அதனால் 2 பேரும் முகம் கொடுத்து கூட பார்த்துக்கல. ஸோ இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது, நைட்டும் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாகவே வந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா நீங்கள் சோஃபாவில் படுத்திருக்கீங்க. அவரும் உங்களை கண்டுக்காமல் போய் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம் இல்லை, நீங்கள் ஹஞ்சுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 10 மணி ஆச்சு, இன்னும் ஹஞ்சு வரல. நீங்கள் என்னாச்சு, ஏன் ஹஞ்சு இன்னும் வரல? அவங்க கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டே நீங்கள் கொஞ்சம் கண்ணாசிர போகும்போது டோர் நாக் ஆகுது. நீங்கள் ஸ்லோவாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜேகேக்கும் இந்த சவுண்ட் கேட்டிருக்கோம்.
அவர் எந்திரிக்கலான்னு பார்க்கறது காட்டிலையும் நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணி கேட்குறீங்க ஹஞ்சுவா அப்படின்ட்டு. அப்போ அந்த சைட்லேருந்து அப்படின்ட்டு சவுண்ட் கேட்குது. நீங்கள் என்ன ஹஞ்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எதாக இருந்தாலும் நம்ம என் ரூமில் போய் பேசலாம் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவள் ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீங்களும் அவள் கூடயே போயிட்டீங்க. ஜேகே இதெல்லாம் பார்க்குறாரு. இப்போ எதுக்கு ஹஞ்சு வந்து வைனை இழுத்துட்டு போகிறா, என்ன விஷயம் அப்படின்ட்டு ஜேகேவும் பின்னாடியே வராரு. நீங்கள் 2 பேரும் ஹஞ்சோட ரூமில் போய் லாக் போட்டுக்கிறீங்க. ஸோ அதுக்கு மேலே ஜேகேவால் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர முடியல. அவர் அந்த ரூமுக்கு வெளியில் தான் தெரியுமா ஏதாச்சும் கேட்குமா அப்படின்ட்டு தெரிஞ்சிட்ருக்காரு. அப்போ ஹஞ்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கொஷின் மேலே கொஷினாக கேட்டுட்ருக்கீங்க. ஐயோம்மா தாயே வாயை மூடு, லாயர்ஸ்குள்ளே இவ்வளோ கொஷின் கேட்க மாட்டாங்க, நீ என்ன இவ்வளோ கேட்குற? சரி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாகிறீங்க. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒரு பப்பில் போயிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு. என்ன பப்புக்கு போனாரா? அதெல்லாம் காமன் தான். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவள் அந்த ஃப்ளாஷ்பேக் போகிறான். அப்போது ஜேகே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃபஸ்ட் டைம் பப்புக்கு வந்திருப்பார். அவருக்கு இந்த விஷயம்லாம் சுத்தமாகவே பிடிச்சிருக்காது. அதுலேயும் அவருக்கு கெட்ட பழக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடி அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணனால ஜேகேவும் குடிப்பார். அதுவும் லைட் ஆல்கஹாலான வைனை மட்டும்தான் குடிச்சிருக்காரு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னே அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை கலந்து விட்டுருப்பாங்க. ஒரு ஃபன்னுக்காண்டி தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகேக்கு அது இன்டேக் எடுத்தோன்னே ரொம்பவே போதையாக இருக்கும். அவர் போதையிலேயே தள்ளாடிட்டு இருந்திருப்பார். அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் எந்திரிக்கும் போது பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸும் சுத்தமாக இல்லை, அவரோட ட்ரெஸ்ஸும் அவர் எங்கேயோ தூக்கி போட்டிருக்காரு. ஸோ அவர் 2 பேரும் நேக்டாக இருக்கிற பார்த்தோன்னே அவர் பதறி போய் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சியை கூட பார்க்காம அங்கேருந்து ஓடி போயிருக்காரு. ஸோ அதுதான் அவள் சொல்கிறா. அப்போ நீங்கள் என்ன இதெல்லாம் உண்மையா? உண்மைதான், நான் கேட்ட வரையும் இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் சொன்னான். ஜேகே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷனாக ஒரு காசு வச்சுட்டு போயிருக்கான். ஏன்னா இதுவரையும் அந்த பொண்ணோட ஃபேஸை கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் அவனால தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு காசை வச்சுட்டு அவன் கிளம்பி வந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணு காசு எடுக்காமையே அந்த ரூம்லேருந்து வெளில போயிருக்கா. ஸோ அங்கே வேலை பார்க்குற பொண்ணு அந்த காசு எடுத்து அவள் வச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அதனால தான் அவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு. என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி அந்த ரூம் நம்பர் என்ன? 69. என்ன 69 அப்படின்ட்டு இங்கே செம்ம ஷாக் ஆகுறீங்க. உனக்கும் ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் சிரிக்கிறா. இது நிஜமாதானா? நிஜமாதான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கண்கழனி போய் அவளை பார்க்குறீங்க. என்ன ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. நான் தானே அது? நீ தான். பட் உனக்கு பாரு, அவனுக்கு கூட ஞாபகம் இருக்குது, உனக்கு அந்த விஷயம் நடந்ததாகவே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு அவள் தலையில் அடிச்சுட்டு சொல்கிறா. ஆனால் நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தானே இருந்தேன். அது ஜேகே பண்ண விட்டு வேலை தான். அவன் தான் அங்கே இருக்க வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுங்கன்னு சொல்லி விட்டுருக்கான். அதனால தான் அந்த பொண்ணு வந்து உனக்கு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணி விட்டு நீட்டாக படுக்க வச்சுருந்துருக்கா. நீ வேற அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக குடிச்சிட்டு இருந்திருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லாமல் நடந்து இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஐயோ அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் என்ன, எனக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. புரியாது. அவன் ஒரு கிறுக்கன், மூஞ்சியை கூட பார்க்காம வந்திருக்கான். நீ இப்படி ஒரு விஷயம் நடந்ததே ஞாபகம் இல்லாமல் உட்காந்துட்ருக்க. நல்லா புருஷன் பொண்டாட்டி அப்படின்ட்டு தான் அவள் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கி போய் உட்காந்துட்ருக்கீங்க. அவள் என்னாச்சு? இப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன? இல்லை, நான் இத்தனை நாளாக அவரை தான் இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் தான் தப்பானவர்னு. ஆனால் இப்போ தான் புரியுது, நான் தான் தப்பானவன், நான் தான் இப்படிலாம் பண்ணிட்டேன். அதே நான் அவரை சொல்லிகிட்டு இருந்தேன், நான் தான் ரொம்பவே தப்பானவன், அவர் தான் எனக்கு டிசர்வ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் தான் அவருக்கு சுத்தமாகவே டிசர்விங்கே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. அவள் சமாதானப்படுத்திட்டுருக்கா. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே உள்ளே வராரு. அவர் வந்தால் நீங்கள் தானே அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே ஹஞ்சு பக்கத்தில் வந்து ஹஞ்சு கன்னத்துலேயே பலார்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அவள் ஒரு தடவை தடுமாறி போய் நின்றுட்டுருக்கா. நீங்கள் ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ணிட்டாருன்ட்டு. அப்போ ஹஞ்சு என்ன சாதாரணமால அவ்வளோ பலார்னு ஜேகே கன்னத்துலேயே ஒன்று கொடுக்குறா. அப்போ ஜேகே மறுபடியும் கொடுக்க போகிறாரு. ஆனால் அந்த அடியை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. நீங்கள் வாங்கினோன்னே ஜேகேவும் சரி ஹஞ்சுவும் சரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே தடுமாறி விலக போயிட்டீங்க. ஜேகே தான் உங்களை தாங்கி பிடிக்கிறாரு. நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க.
அவர் இன்னும் ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹஞ்சு, டே உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து ஜேகே தலையிலே அடிச்சுட்டு, உனக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் புலம்பிட்டே போயிட்டா. இங்கிட்டு ஜேகே நிதானத்தில் இருந்திருந்தா ஹஞ்சுவோ ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ அவர் ஷாக்கிங்கில் இருக்காரு, அதுவும் உங்கள் ஹக்கில் இருக்காரு. ஸோ அவர் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் ஹக் பண்ணிட்டு இருந்ததே தான் பார்த்துட்ருக்காரு. ஹஞ்சு வெளியில் போயிட்டு, இவங்களுக்கெல்லாம் போய் மாமா வேலை பார்க்குறேன் பாரு, என்னைய சொல்லணும் பா, இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ணுவேன்னு இதுவரையும் நினச்சி பார்த்ததில்ல. எல்லாம் வயனுக்காண்டி தான். அவள் பாவம் ரொம்ப தங்கமானவ, அவளுக்காண்டி பண்ணுறதுனால ஓகே பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் இவன் எப்படி அடிச்சிட்டான் பா, வயன் பாவம், இவகிட்ட மாட்டி என்ன பாடுபட போகிறாளோ அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. அப்போது ஹஞ்சோட அம்மா வந்துட்டு, என்னடி கண்ணால் இவ்வளோ செவந்திருக்கு, யாராச்சும் பையனை பிடிச்சிருக்கா என்ன, அவன் தான் உன் கண்ணத்தை இப்படி செவக்க வச்சுட்டானா அப்படின்ட்டு அவங்க எதையோ நினச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்னமோ இவ ப்ளஷ் ஆகி தான் சிரிச்சிட்ருக்க மாதிரி. அப்போ அவங்க அம்மாவை மேலேயும் கீழேயுமா ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல, ஒரு ப்ளஷ் ஆகிறதுக்கும் கண்ணில் அடி வாங்கிட்டு வந்ததுக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்ட்டு அவள் திட்டிட்டு அவள் பாட்டில் போயிட்டா. இப்போ நான் என்ன கேட்டுட்டு நீ இப்படி திட்டிட்டு போகிறா அப்படின்ட்டு அவங்களும் புரியாமல் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இங்கிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகேவும் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டாரு. அப்போ தான் நீங்கள் நிமிந்து ஜேகேவை அழுத மாதிரியே பார்க்குறீங்க. அவர், என்னாச்சு வயன், ஏன் அழுவுற, அவள் என்ன பண்ணா சொல்லு, அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். இல்லை ஜேகே, சாரியா, எதுக்கு, இத்தனை நாளாக உங்களை தப்பாக நினச்சி உங்களை விட்டு விலகி இருந்தேன்ல, அதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சாரி கேட்குறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருந்தார். இப்போ என்ன புதுசாக நடந்துருச்சு, இப்போ இப்படி மாறிட்டாலே அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அது அன்றைக்கி நீங்கள் ஒரு பொண்ணு கூட இருந்தீங்கல்ல, ஆமாம், அந்த பொண்ணு ஃபேஸை கூட நீங்கள் பார்க்கல தானே, ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். என்ன நீயா அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள், ஆமாம், நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது போதையில் அந்த ரூம்குள்ளே போயிட்டேன், அந்த ரூமில் தான் நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கும் உங்களுக்கும் ஏதோ நடந்துருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் யாருமே இல்லை, நான் ட்ரெஸ் வேறு போட்டிருந்தேன். ஸோ அது கனவுன்னு நான் நினச்சேன், பட் அது உண்மைன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்ன அப்படின்ட்டு ஜேகே ஷாக்கிங்காக தான் இருக்கார். சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், ஹஞ்சு அக்கா தான் எனக்கு சொன்னாங்க, அவங்க தான் விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட இது எல்லாமே சொன்னாங்க. என்ன நிஜமாவா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் சாரி, உங்களுக்கு நான் டிசர்விங்கே இல்லை, நான் இத்தனை நாளாக உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நானே இப்படி இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுவுறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, வயன் எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, எனக்கும் நீ பர்ஃபெக்டான ஜோடி தான், லூஸ் மாதிரி வளரிட்டுருக்காத. அப்போ நீங்கள் நிமிந்து ஜேகேவை பார்க்குறீங்க. பாவமா, ஆமாடி, இது நம்மளோட ஃபேட்டை நம்மளால் மாற்ற முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னைய பார்த்துருக்கேன், உன் கூட இருந்திருக்கேன். பட் நான் ஃபேஸை பார்த்துருந்தேன்னா இந்நேரம் நம்ம 2 பேரும் எப்போயோ மேரேஜ் பண்ணியிருந்திருப்போம். என்னோட முட்டாள்தனத்தினால தான் இத்தனை நாள் கழித்து நம்ம மீட் பண்ணி மறுபடியும் மேரேஜ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஃபேட் தான் வையன், நீ தேவையில்லாமல் தப்பாக நினைக்காத, நம்மளோட ஃபேட் தான் இது அப்படின்ட்டு அவர் அழுத்தி சொல்கிறாரு. நீங்கள் நிஜமாவா, நிஜமாக தான், நான் தான் லூஸு, உன் ஃபேஸை பார்க்காம இருந்துட்டேன், பார்த்துருந்தேன்னா இன்னையோட எத்தனாவது டைம் நடந்திருக்குமோ. என்ன பேசிகிட்ருக்கீங்க, அன்றைக்கி நடந்துச்சே அதுதான், நம்ம 2 பேரும் கொஞ்சம் கூட கான்ஷியஸில் இல்லாமல் நடந்துச்சு, இப்போ வேணால் நம்ம கான்ஷியஸோடு எல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண வராரு. நீங்கள் சும்மா இருங்க ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அவரை தடுக்கிறீங்க. அவர், என்ன வயன் இப்போயும் உனக்கு ப்ராப்ளமா, அப்படி இல்லை அப்படின்ட்டு நீங்களே அவரை அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவருக்கு கிஸ் கொடுக்குறது. ஸோ அதை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹஞ்சு அவளோட ரூமில் வரா. பார்த்தா 2 பேர் இன்னொரு ரூமில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவள், ஏய் பைத்தியக்காரங்களா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணுறாதா போய் ஒரு ரூமில் பண்ணுங்கடா, ஏன் ரூமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவள் சத்த போடுறா. ஸோ ஜேகே, அம்மா தாயே, நாங்கள் எங்கள் ரூமுக்கே போய்க்கிறோம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளில வராரு. அவள் பார்க்குறா, பா இவன் என்ன இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போது அவர் உங்களை தூக்கிட்டு ஸ்டெப்ஸில் நடக்கிறாரு. அவளும் சரி இந்த கிரிஞ்செல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்ட்டு ரூம்குள்ளே போக போகிறான். அப்போ ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகி, ஹஞ்சு அக்கா தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் பாட்டில் போகிறாரு. ஹஞ்சுக்கு இது நிஜம்தானா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக அவள் கையை அப்படியே கிள்ளி பார்த்துக்கிறா. இது நிஜம்தானா, இவன் தான் இப்படிலாம் பேசுகிறானா அப்படின்ட்டே அவளுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக அவளும் கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறா. பரவாயில்லையே, என் தம்பியை நீ அக்கான்னு கூப்பிட்டு தேங்க்யூ வர சொல்லியிருக்கான்,
பரவாயில்ல, குட் ஜாப் ஹஞ்சு அப்படின்ட்டு அவளே பாராட்டிட்டு அவள் ரூம்குள்ளே போயிட்டா. எங்கிட்ட ஜேகே அவங்கள அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்டில் வந்து போடுறாரு. நீங்கள் ஜேகே இது வேணுமா? வேணும். இத்தனை நாளாக நீ எவ்வளோ துவைக்க விட்ட, அதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை துவைக்க விடுறேன்னா இல்லையா மட்டும் பாரு. ஜேகே அது எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எதுவுமே தெரியாது, நீ சின்ன குழந்தைல்ல அப்படின்ட்டு அவர் அப்படியே அவர் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஜேகே ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? இதுக்கு முன்னாடி தான் நீ தடுத்துட்டு இருந்த. ஓகே, இப்போ என்ன? அதுதான் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பண்ண வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேறு. உன்னைய நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்போ நான் ரொம்ப லவ்லி மூடில் இருக்கேன். ஸோ என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணி நீயும் அடி வாங்காத, சைலண்ட்டாக இருந்துரு. ஜேகே இங்கே பாரு, ஜேகே ஜேகேன்னு கூப்பிட்டு நீ இன்னும் மூடாக்கிட்டு தான் இருக்க. ஸோ நீ கம்முன்னு இருந்துட்டாலே போதும். அது எதுவும் தேவையில்ல, நம்ம 2 பேர் மட்டும் போதும். வேணும்னா நம்மளுக்கு பாப்பா வேணால் வர வைக்கலாம். ஜேகே இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் இப்படி தாண்டி பேசுவேன். இப்போ என்ன அதுக்கு? நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப டர்ட்டியாக பேசுகிறீங்க. நான் ரொம்ப டர்ட்டி. இப்போ பார்ப்பேன் உன் புருஷன் எவ்வளோ டர்ட்டியாக பண்ணுவான்னு அப்படின்ட்டு நீங்கள் சினிங்கிட்டு அவர் அப்படி சினிங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் தாறு மாறாக எல்லா இடத்துலையும் கடிச்சு வச்சுருவேன். மெயினாக இங்கே அப்படின்ட்டு உங்கள் செஸ்ட்டை காமிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு க்யூட்டாக அவரை பார்க்குறீங்க. அவர் இப்படி க்யூட்டாக பார்த்தே மைக்கிடு அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களும் சிரிச்சிட்டே அவரை ஹக் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டை அவரை ஏர்ஸை கோதிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படி இன்னும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்டு, உங்களோட ஸ்டமக்கு அப்படின்ட்டு எல்லா பிளேஸுமே ஹிக்கீஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே ஜேகே பொறுமையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்க அவரோட ஹஸ்கி வாய்ஸில் இதுக்கப்புறம் பொறுமையெல்லாம் எதிர்பார்க்காத, நான் எப்படின்னு இன்றைக்கி நீ தெரிஞ்சுப்ப. நாளைக்கு உன்னால் நடக்க முடியுமான்னு தெரியல. நடக்க முடியலன்னா உன்னை நானே டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். ஓகேவா? உனக்கு நான் சேஃப்டியாக முன்னாடியே ப்ரிகாஷன் கொடுத்துட்டேன். ஸோ நீ அதுக்கு ப்ரிப்பேராக இருந்து கொடி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு பயமாவது இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. நீங்கள் பயப்படுறது தெரிஞ்சுட்டு அவர் அப்படியே அவரோட மூவ் எல்லாத்தையுமே சாஃப்டாகிட்டு உங்கள் கையை அப்படியே அவர் கையை கூட மர்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே செம்ம லவ்லியா அண்ட் ரொமான்டிக்காக ஹாட்டாக அப்படின்ட்டு எல்லாம் கலந்த மாதிரியும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் மேக் அவுட் செக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ சூப்பராக 2 பேரும் அவ்வளோ ப்ளஷரான வைக்கிங்க. அவ்வளோ ஹாட்டாகவும் ரொம்பவே ரொமான்டிக்காக ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக அப்படின்ட்டு அந்த பெட்டே நனைஞ்சிடும் போல். நீங்கள் அவ்வளோ ஸ்வெட் ஆகிறீங்க 2 பேரும். ஏசி ஓடிட்டு இருந்தாலும் அதோட கொஞ்சம் கூட கூல்னஸ் உங்கள் 2 பேருக்கும் படம் கூட இல்லை. நீங்கள் உங்களோட இதுலேயே ஃபுல்லு கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட கான்ஷியஸான ரொமான்டிக் நைட் நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.